ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாட்ஸோட பிரின்சஸ். நான் தான் உங்கள் பிரின்சஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நாங்கள் அட்டன் பண்ணியிருந்த மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கார் தான் புக் பண்ணிவிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ட்ராவல் எங்கள் வீட்டிலேருந்து இருந்தது. அதனால் கிட்டனா நாங்கள் பைக்கில் போயிருப்போம். பட் ரொம்ப தூரமாக இருந்தனால காரே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் தான் புக் பண்ணிவிட்டு போயிருந்தோம். நாங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள், இப்போ இன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன்னா அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா என் அண்ணனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு. அண்ட் எனக்குமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் 2 எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம்னா என் அண்ணனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா 10 days லீவ் இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ் 2 எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ஒரு நல்லாவே படித்து வச்சுருந்தது. அண்ட் மீதி ரிவைஸ் பண்ணுறதுக்கு மார்னிங் ஒரு 7 hours to 8 hours எனக்கு டைம் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு 1:45 போல் தான் நான் ஸ்கூலுக்கே போவேன். அப்போ தான் ஸ்கூல் டைமிங்ஸு. அதனால் நாங்கள் ஈவினிங் ஒரு 6 o'clock போலே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அப்போ தான் சீக்கிரமாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் மம்மி தான் நான் வீடியோ எடுக்கிறேன்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு காரில் போகும்போது ஃபோன் பார்த்தா மயக்கம் வரும். அது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லாருக்கும் அது இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னால் சுத்தமாக முடியாது, ரொம்ப மயக்கம் வரும். அதனால் ஃபோனே பார்க்க மாட்டேன். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா சாந்தி சேஷா மஹாலில் தான் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போகிற டைம் அப்படின்றனால அங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படியே தான் போயிட்டுருந்துச்சு. அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போனோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா நான் அந்த தீபாவளிக்கு எடுத்த சல்வா செட் தான் போட்டிருந்தேன். 2025 தீபாவளிக்கு நான் ஒரு சல்வா செட் எடுத்திருப்பேன். ஸோ அதுதான் போட்டிருந்தேன். அதோட கலர் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ரீயாகவும் சூப்பராகவும் இருக்குது. அதனால தான் அந்த செட்டே தான் நான் இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு வேர் பண்ணுறதுக்கு. எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா குரோப்ரசத்துக்கு எடுத்த ஒரு சாரீ கட்டியிருந்தாங்க. அந்த சாரியை கட்டுறதுக்கு மட்டும் எங்கள் மம்மி ஒரு 2.5 மணி நேரம் ஆக்கியிருப்பாங்க. அப்படி இப்படி ரொம்ப மேனேஜ் பண்ணிட்டு எப்படியோ நாங்கள் அந்த சாரியை கட்டிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என் அண்ணன் தீபாவளிக்கு எடுத்த இந்த 2025 தீபாவளிக்கு எடுத்த ஒரு செட் போட்டிருந்தான். அண்ட் என் அப்பா ரீசெண்டாக எதுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் எடுத்த அந்த ஷர்ட்டு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் டேடி வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபங்க்ஷனில் டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிங்க் அண்ட் ஒயிட் காம்போலே தான் மொத்த டெக்கரேஷனுமே மேலே பண்ணியிருந்தாங்க. அண்ட் கீழே ஒரிஜினல் ஃப்ளார்ஸில் பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பட் மேலே அந்த பிங்க் அண்ட் ஒயிட் காம்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் மெயினாக ஹார்ட் போட்டு அதில் பார்த்திங்கன்னா ஏஜி அப்படின்ட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்லாம் போட்டு பண்ணியிருந்த அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்க. வெறும் பிங்க் அண்ட் ஒயிட் காம்போவில் நடுவில் லீவ்ஸ் இருக்க மாதிரி வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க டெக்கரேஷன். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு அது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸாக இல்லை ஒரிஜினல் ஃப்ளார்ஸான்னு தெரியல. அண்ட் இவங்க தான் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை. அவங்க ஸ்டேஜுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலலாம் நாங்கள் பார்த்திங்கன்னா கிஃப்ட் கொடுக்க பார்த்திங்கன்னா போயிட்டோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எனக்கும் என் அண்ணனுக்கும் அடுத்த நாள் எக்ஸாம் அப்படின்றனால அட்லீஸ்ட் நைட்டு ஒரு 9:30 போயிருந்தேன். இல்லை 10 o'clock போனால் கூட நாங்கள் காலைல எழுந்துச்சி ஸ்கூலுக்கு கிளம்பி என் அண்ணன் போகிறதுக்கும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி படிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அப்படியே அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு போய்ட்டு அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா பஃபட்டு மட்டும் இல்லாமல் அவங்களும் பரிமாறினாங்க. 2 இதுவுமே இருந்துச்சு. பஃபட்டுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் விட்டுட்டு பரிமாறத்துக்கு வெறும் 2 row தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பஃபட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 சைடுமே ஒரே டிஷ் பரிமாறிட்டு இருந்தாங்க. யார் வேணால் ரைட் ஹேண்ட் சைடும் வாங்கிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈக்குவலாக சூப்பராகவே பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மெயினாகவே பார்த்திங்கன்னா நிறைய டிஷ் இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸில் பார்த்திங்கன்னா பன்னீர் அண்ட் வெஜ் ப்ரான்ஸ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கார்ன் பால்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சூப் இருந்துச்சு. ஸ்வீட் சைடில் பார்த்திங்கன்னா குனாஃபா,
பாயாசம், இளநீர் பாயாசம் அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் மெயின் கோர்சஸில் வந்து பரோட்டா, வெஜ் கறி, கேஷ்யூ கறி ஆக்சுவலி அது. அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, நூடுல்ஸ், கோபி மஞ்சூரியன்னு நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் தோசையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மசால் தோசஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டேன் அப்படின்றனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. ஏன்னா ஒரே வெரைட்டிஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன், மொத்தமாலாம் வந்து நான் போய் பார்க்கல. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக கை கழுவிட்டு ஐஸ்கிரீம் வாங்க போகும்போது என்னோடய கசின்ஸு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பெரியம்மா, பெரியப்பா எல்லாருமே சாப்பிட வந்திருந்தாங்க. ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ கண்டென்ட் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சுற்றி எங்கள் அம்மா நிறைய வீடியோ எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் எடிட் பண்ணி போட்டு பார்க்கும்போது வெறும் 7 நிமிஷம் தான் டோட்டலாகவே அந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஸோ கவர் பண்ணது வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஆனுவல் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சிபிஎஸ்சி பப்ளிக் வந்து ஓவர் ஆகிடுச்சு. பட் மெட்ரிகுலேஷன் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. சிபிஎஸ்சி பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுத உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்லாவே மார்க்ஸ் வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். அண்ட் மெட்ரிக் எழுதுகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் த பெஸ்ட். ஆனுவல் எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் த பெஸ்ட். ஸோ எங்கள் வீட்டு சார்பாக ஆல் த பெஸ்ட். நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ்க்கு உங்களுக்கான மார்க்கு நீங்கள் நினச்சதை விட அதிகமாகவே வரும். அண்ட் எனக்கும் இப்போ கரண்ட்டாக ஆனுவல் எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அந்த அடங்கப்பா 7 கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒட்டி வச்சுருக்கேன். நான் ஆனுவல் எக்ஸாம் முடிச்சோடனே கம்பல்சரி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.